இறையேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவனுடைய திருப்பெயரால் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தில் இருக்கிற அனைவருக்கும் அன்பும் சமாதானமும் மகிழ்ச்சியும் உண்டாவதாக. அன்புமிக்கவர்களே, ஜனவரி மாதம் 20ஆம் தேதி நம்முடைய தாயாம் திரு அவை மறைசாட்சி புனித செபஸ்தியாருடைய நினைவு நாளை கொண்டாடுகிறது. செபஸ்தியாரா, அம்பு எய்து கொன்றார்களே அந்த புனிதர் தானே ஃபாதர் அப்படின்னு நிறைய பேர் கேட்கலாம். அன்புமிக்கவர்களே, இந்தியாவில் அதுவும் குறிப்பாக தமிழகத்தில் மிகவும் பிரபலமான ஒரு புனிதர் தான் இந்த புனித செபஸ்தியார். செபஸ்தியார்னு சொல்லுவாங்க, செயின்ட் செபாஸ்டின் என்று சொல்லுவார்கள். இவர் அம்பு எய்து மறைசாட்சியாக கொலை செய்யப்பட்டார் அப்படி என்று பலர் பேசிக்கொள்வார்கள். உண்மையாகவே இவர் அம்பு எய்ததால் தான் கொலை செய்யப்பட்டாரா அப்படி என்கிற ஒரு கேள்விக்கு விடையளிக்கும் விதமாகத்தான் இந்த மறைவுரையை உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். அன்புமிக்கவர்களே, இந்த மறைசாட்சி புனித செபஸ்தியார் பிறந்தது பிரான்ஸ் தேசம், படித்தது வளர்ந்ததெல்லாம் இத்தாலி தேசத்தில் மிலான் நகரம். அதற்கு பிறகு ரோமை பேரரசனுடைய படைத்தளபதியாக விளங்கினார் என்றும் இவருடைய வாழ்க்கையில் நம்ம வாசிக்கிறோம். அன்புமிக்கவர்களே, இவரை பற்றின குறிப்பில் 3ஆவது நூற்றாண்டில் உயிர் வாழ்ந்து மறைசாட்சியாக கொல்லப்பட்ட ஒரு புனிதராகவும் இவருடைய பக்தி முயற்சிகள் 4ஆவது நூற்றாண்டிலேயே பிரபலமாக இருந்தது என்பதை பற்றியும் மிலான் நகரத்தினுடைய பேராயர் புனித அம்புரோஸ் அவர்கள் தான் எழுதிய திருப்பாடல் 118 மறைவுரையில் 22வது எண்ணில் இவரை பற்றி கொடுக்கப்பட்டிருக்கிறது. உண்மையாகவே இவர் அம்பு எய்து தான் கொலை செய்யப்பட்டாரா மறைசாட்சியாக அப்படிங்கிற வினா எல்லாருக்குமே இருக்கும். அன்புமிக்கவர்களே, இவர் துன்புறும் கிறிஸ்தவர்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்கிற ஒரே நோக்கத்தோடு ரோமை பேரரசனுடைய படையில் சேர்கிறார். பிறகு படை தளபதியாகவும் பல போர்களில் வெற்றி பெற்று அப்பொழுது இருந்த ரோமை பேரரசன் தியோக்குலேசியன், அதற்கு பிறகு ரோமை பேரரசனுடைய கீழ்த்திசை நாடுகளுக்கு அந்த அரசன் தியோக்குலேசியன் தன்னுடைய தம்பி மாக்சிமியன் என்பவனை அரசனாக நியமிக்கிறான். அந்த அரசனுக்கு படைத்தளபதியாகவும் அந்த அரசனுடைய மெய் காப்பாளராகவும் பதவி உயர்த்தப்பட்டவர் தான் இந்த புனித செபஸ்தியார். அன்பு மிக்கவர்களே, மெய் காப்பாளராக இருந்தாலும் ரோமை அரசனுடைய மிகப்பெரிய படை தளபதியாக இருந்தாலும் தன்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் ஒழுக்கமுள்ள, விசுவாசமுள்ள, நேர்மையுள்ள, உண்மையுள்ள ஒரு நல்ல கிறிஸ்தவராக புனித செபாஸ்டியன் வாழ்ந்தார் என்று அவருடைய வாழ்க்கையில் நம்ம பார்க்கிறோம். இவருடைய உண்மையையும் நேர்மையையும் கண்ட இவருடைய நண்பன் ஒருவன் இவரை பற்றி அரசனுக்கு ஒரு புகாரை தெரிவிக்கிறான். அதாவது, அப்பொழுது இருந்த கிறிஸ்தவர்கள் ரோமை அரசனுடைய சட்டங்களுக்கு எதிராக அவர்களுக்கென்று தனி தலைவர், அவர்களுக்கென்று தனியான வழிபாட்டு முறை, ஒருவரை ஒருவர் சமமாக மதித்தல், இறைவன் ஒருவரே, அந்த இறைவனுக்கு மட்டுமே ஆராதனையும் வழிபாடும் செய்ய வேண்டும், நாம் அனைவருமே அந்த இறைவனுடைய அன்பு பிள்ளைகள் அப்படி என்கிற ஒரு தனி கோட்பாட்டோடு வாழ்ந்த ஒரு காரணத்தினால் ரோமை அரசனுடைய அந்த அரச வழிபாட்டிற்கு குறுக்கீடாக இருந்த ஒரு காரணத்தினால் அந்த அரசன் மாக்சிமியன் மற்றும் தியோக்குலேசியன் தங்களுடைய அரசில் இருந்த கிறிஸ்தவர்கள் அனைவரையுமே கொன்று குவிக்க ஆணையிடுகிறார்கள். இப்படித்தான் கிறிஸ்தவர்களுக்கு எதிரான ஒரு வேத கலாபனை ஆரம்பிக்கிறது. கிறிஸ்தவர்களை மிக விரைவாக கொன்று குவிப்பதற்காக அரசனிட்ட ஆணை ஒன்று. இப்பொழுது இந்த கிறிஸ்தவ குடும்பங்கள் செல்வ செழிப்பில் இருந்த ஒரு காரணத்தினால் யார் ஒருவன் ஒரு கிறிஸ்தவனை காட்டி கொடுக்கிறானோ அந்த கிறிஸ்தவ குடும்பத்தை கொன்ற பிறகு அந்த கிறிஸ்தவ குடும்பத்தினுடைய பாதி சொத்து அரசுக்கும் பாதி சொத்து காட்டி கொடுப்பவனுக்கும் கொடுக்கப்பட்டது. இந்த அறிவிப்பின் காரணமாக பலர் சொத்துக்கு ஆசைப்பட்டு உண்மையான கிறிஸ்தவ விசுவாசிகளை காட்டி கொடுக்க ஆரம்பிக்கிறார்கள். இப்படிப்பட்ட ஒரு சூழலை தான் படை தளபதி செபஸ்தியான் தன்னுடைய கிறிஸ்தவர்களுக்கு உதவி செய்வதை அறிந்த அவருடைய நண்பன் ஒருவன் புல்வியான் அப்படி என்று சொல்லப்படுகிறவன் அரசரிடத்தில் சென்று இந்த செபஸ்தியான் ஒரு கிறிஸ்தவனாகத்தான் இருக்கக்கூடும் அப்படி என்று சொல்லி செபஸ்தியாரை காட்டி கொடுக்க முயற்சி செய்கிற நேரத்தில் செபஸ்தியார் மீது பேரன்பு கொண்டிருந்த அரசன் செபஸ்தியாரை காட்டி கொடுத்தவன் மீது கோபம் கொண்டு அவனை கொலை செய்ய முயற்சி செய்த நேரத்தில் புனித செபஸ்தியார், அரசே, இவன் சொல்லுவது உண்மைதான், நான் ஒரு கிறிஸ்தவன், அதில் நான் பெருமைப்படுகிறேன் என்று சொல்லுகிற நேரத்தில் தான் அரசன் பேர் அதிர்ச்சிக்கு உள்ளாகுகிறான். அதற்கு பிறகு செபஸ்தியாரை பொது இடத்துல கொன்றால் நாட்டில் குழப்பம் ஏற்படும் என்கிற ஒரு காரணத்தினால் எவ்வளவோ கெஞ்சி கேட்கிறான். நீ என்னுடைய மெய்காப்பாளன், நீ என்னுடைய படை தளபதி, நீ கிறிஸ்தவனாக மாறிவிட்டதால் பெரிய குழப்பம் ஏற்படும், தயவு செய்து இன்னும் உயர் பதவிகளை உனக்கு தருகிறேன், நீ கிறிஸ்துவை மறுதலித்து விடு என்று கெஞ்சியும் கேட்காத ஒரு காரணத்தினால் அரசன் புனித செபஸ்தியாரை மறைவாக கொடுமைக்கு
உள்ளாக்கி அவரை கொலை செய்ய திட்டமிட்டு ஆப்பிரிக்க கண்டத்தினுடைய வில் வித்தையில் சிறந்த ஒருவனை அழைத்து இவரை அம்பு எய்து கொலை செய்ய ஆணையிடுகிறான். மிகுந்த வேதனையோடு உடல் முழுவதும் அம்பால் துளைக்கப்பட்ட புனித செபஸ்தியார் மயங்கி விழுகிறார். இறந்து விட்டார் என்று புனித செபஸ்தியாரை அதே இடத்துல விட்டுவிட்டு படை வீரர்கள் சென்று விடுகிறார்கள். சில கிறிஸ்தவ படை வீரர்கள் இறந்து போயிருப்பதாக கருதப்பட்ட புனித செபஸ்தியாரை எடுத்துக்கொண்டு அருகில் இருந்த ஐரீன் என்று சொல்லப்படுகிற விசுவாச பெண் ஒருவருடைய வீட்டிற்கு இந்த உடலை கொண்டு செல்கிறார்கள். ஆனால் அதிர்ஷ்டவசமாக புனித செபஸ்தியார் அந்த அம்பு எய்ததினால் கொல்லப்படவில்லை. மாறாக அந்த வீட்டில் அவர் உடல்நலம் தேறியவராய் ஓரளவுக்கு நடக்க முடிகிற ஒரு சூழல் வருகிற நேரத்தில் மறுபடியும் அரசனிடத்தில் சென்று, நீ கிறிஸ்தவர்களை துன்புறுத்தினால், உண்மைக்கு எதிராக நீ நடந்து கொண்டால் ஒரு நாள் இந்த அரசு வீழ்த்தப்படும், நீயும் வீழ்த்தப்படுவாய் அப்படி என்கிற ஒரு இறை வாக்கை உரைக்கிற நேரத்தில் மிகுந்த கோபமடைந்த அரசன் இவரை அரசவைக்கு அழைத்து வந்து கடைசியில் அவரை தடியால் சாகும் வரையில் அடித்து கொன்றான். அப்படி என்று தான் இவருடைய வரலாற்றில் சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படி என்றால் புனித செபஸ்தியார் மீது அம்பு எய்தது உண்மை. ஆனால் அவர் இறந்தது கடைசியில் தடியால் அடிக்கப்பட்டு வேத சாட்சியாக கொலை செய்யப்பட்டார். அன்பு மிக்கவர்களே, இந்த புனிதருக்கு இருந்த விசுவாசத்திடன், இந்த புனிதருக்கு இருந்த இயேசுவின் மீது அன்பு, இந்த புனிதருக்கு இருந்த பிறரன்பு பண்புகள், இதன் ஒரு காரணமாகத்தான் தமிழகத்தில் இன்றளவும் புனித செபஸ்தியார் மிகுந்த பிரபலமாக வல்லமையுள்ள பரிந்து பேசுகிற ஒரு புனிதராக அறியப்படுகிறார். உடல் நோய்கள் மற்றும் தொற்று நோய்கள், விலங்குகள் மற்றும் பயிர்களுக்கு எதிரான தொற்று நோய்களுக்கு பாதுகாவலராகவும் இந்த புனிதர் அறியப்படுகிறார். இந்த புனித செபஸ்தியாருடைய கல்லறையை பார்க்கிற பாக்கியம் எனக்கு ரோம் நகரில் படிக்கும் பொழுது கிடைத்தது. அன்பு மிக்கவர்களே, இந்த புனிதரை போல நாமும் விசுவாசத்தில் வளர இன்றைக்கு இறைவனிடத்தில் மன்றாடி ஜெபிப்போம். கூடங்குளம் அணுமின் நிலைய அந்த போராட்டத்தில் முதன்மையாக இருந்த ஒரு நபர், பிறகு தூத்துக்குடி அந்த ஸ்டெர்லைட் ஆலைக்கு எதிராக நடத்தப்பட்ட போராட்டத்தில் மக்கள் சார்பாக நின்ற ஒரு சமூக போராளி தான் முகிலன் என்கிற ஒரு நண்பர் ஒருவர். அன்புமிக்கவர்களே, மக்களுக்காக அல்லது சுற்றுப்புற சூழலுக்காக போராடிய இவர் திடீரென்று ஒரு 2 வருடங்கள் காணாமல் போய்விட்டார். அவரை அரசு கைது செய்யவில்லை. ஆனால் அவர் எங்கு இருந்தார், எப்படி இருந்தார் என்று யாருக்குமே தெரியவில்லை. மறைவாக காணாமல் போன அவர் திடீரென்று ஆந்திராவில் ரயில் நிலையத்தில் கண்டுபிடிக்கப்பட்டார், முற்றிலும் மனநலம் பாதிப்படைந்தவராக. அன்புமிக்கவர்களே, சமுதாயத்திற்காகவும் குரலற்ற மக்களுக்காகவும் மனித உரிமைக்காகவும் சமூக நலத்திற்காகவும் மற்றும் இந்த சுற்றுச்சூழல் பாதுகாப்பிற்காகவும் போராடிய ஒரு நல்ல மனிதன் கடைசியில் மனநலம் பாதிக்கப்பட்டவராக செய்தித்தாட்களில் அறிமுகப்படுத்தப்பட்டார். இது செய்தி 1. 18வது நூற்றாண்டில் தூய தொன்போஸ்கோ அவருடைய வணக்க மாதம் தான் இந்த ஜனவரி மாதம். அவருடைய வாழ்க்கையில் குரு பட்டம் பெற்ற பிறகு சாலையோர சிறார்களுக்கும் சமுதாயத்தின் கழிவுகளாக கருதப்பட்ட ஏழை அனாதை பிள்ளைகளுக்கும் அவர் பணி செய்த ஒரு காரணத்தினால் அவருடைய நண்பர்களே அவரை மனநலம் பாதிக்கப்பட்டவராக நினைத்து மனநல மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்ததாக ஒரு செய்தியையும் அவருடைய வாழ்க்கையில் நம்ம வாசிக்கிறோம். அன்புமிக்கவர்களே, இன்றைக்கு நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஒரு வீட்டிற்கு உணவருந்த செல்லுகிறார். உணவு அருந்த முடியாத அளவுக்கு கூட்ட நெரிச்சல் காரணமாக இருக்கவே அவருடைய உறவினர்கள் இயேசுவை காப்பாற்றும் பொருட்டு அவரை தங்களுடைய வீட்டிற்கு பிடித்து கொண்டு போக வந்தார்கள் என்றும், காரணம் ஊரார் இயேசு மதிமயங்கி போயிருக்கிறார் என்று பேசிக்கொண்டார்கள் என்கிற ஒரு காரணத்திற்காக என்று நற்செய்தி வாசகத்தில் நம்ம வாசிக்கிறோம். ஏழையர் சார்பாக நின்று ஏழையர்களுடைய வீட்டில் உணவருந்தி பாவிகளோடு அவர் தன்னுடைய உடனிருப்பை வெளிப்படுத்தி பார்வையற்றோர் மற்றும் உடல்நலம் குன்றியவருக்கு குணமளித்து தீய ஆவிகள் இருந்தவர்களிடமிருந்து தீய ஆவிகளை விரட்டி இறந்தவர்களை உயிர்ப்பித்து இறைவனின் மறுமுகமாக விளங்கிய நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்கு கிடைத்த பெயர் இயேசு மதிமயங்கியவர் என்கிற ஒரு முனைவர் பட்டம். அன்புமிக்கவர்களே, இந்த சமுதாயம் உங்களையும் என்னையும் பார்த்து நாம் செய்கிற ஒரு நல்ல காரியத்திற்காக இவனுக்கு லூசு பிடிச்சிருச்சு அல்லது இவன் மதிமயங்கியவன்,
இவனுக்கு பிழைக்க தெரியவில்லை அப்படி என்று நமக்கு முனைவர் பட்டம் கொடுத்தால் மகிழ்ச்சியாக ஏற்றுக்கொள்ளுங்கள். காரணம், நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவையே இந்த உலகம் அந்த பெயரால் அழைத்தது. அதே நேரத்தில் ஆண்டவருக்காக மதிமயங்கியவர்கள் அப்படி என்கிற நற்பெயருக்காக மகிழ்ச்சியோடு அக்களித்து கொண்டாடுங்கள். அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, இரண்டாவது ஒரு செய்தியாக, எந்த ஒரு சூழலிலும் மற்றவரை பார்த்து தீர்ப்பிடுகிற ஒரு மனநிலையிலிருந்து விடுபட்டவர்களாய் எல்லோருமே இறைவனுடைய படைப்புகள், எல்லோருமே நம்முடைய சகோதர சகோதரிகள். தீர்ப்பிடுகிற அந்த உரிமை நமக்கு இல்லை அப்படிங்கிற ஒரே எண்ணத்தோடு நாம் வாழ்கிற பகுதிகளில் தீர்ப்பிடாத ஒரு மனநிலையோடு எல்லோரையும் ஏற்றுக்கொள்கிற, எல்லோரையுமே பாராட்டுகிற, எல்லோரையுமே உயர்வாக எண்ணுகிற ஒரு நல்ல உள்ளத்தை இறைவன் நமக்கு தர வேண்டுமாய் இன்றைக்கு மன்றாடி ஜெபிப்போம். எல்லாம் வல்ல இறைவன், தந்தை, மகன், தூய ஆவி உங்களையும் உங்கள் குடும்பத்தில் இருக்கிற அனைவரையும் நிறைவாக ஆசிர்வதித்து பாதுகாத்து வழி நடத்துவாராக. ஆமேன்.